ஏசிய பயன்படுத்தும்பொழுது, சீலிங் ஃபேன பயன்படுத்தக்கூடாதுன்னு நெறைய பேர் சொல்வத நம்ம கேட்டுருப்போம். ஏன்னா, சீலிங் ஃபேன நம்ம பயன்படுத்தும்போது, சீலிங்ல இருக்கிற அனல் தான் நம்மளுக்கு கீழ வரும். அந்த அனல் காற்ற தான் கீழ தள்ளும். அது மட்டும் இல்லாம ஏசில இருந்து குளிர்ந்த காற்று வெளிய தள்ளும்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. பொதுவாக நெறைய பேர் சொல்ற காரணம் என்னன்னா, சீலிங்ல இருக்கிற அனல் காற்று கீழ வரும். அதனால தான் ஏசிய பயன்படுத்தும்பொழுது, சீலிங் ஃபேன பயன்படுத்தக்கூடாதுன்னு நெறைய பேர் சொல்ல நம்ம கேட்டுருப்போம். ஆனா, உண்மையிலே சொல்லப்போனா, சீலிங் ஃபேன நம்ம பயன்படுத்தும்போது, ஏசி இயங்கும்பொழுது சீலிங் ஃபேன நம்ம பயன்படுத்தணும்னா, ஃபேன் அறையில இருக்கிற காற்றை முழுவதுமாக பரப்பும். ஒரு சீலிங் ஃபேன் அறை முழுவதுமே குளிர்ச்சியாக்கும். அறை முழுவதுமே அந்த குளிர்ந்த காற்றை சென்றடைய சீலிங் ஃபேன் உதவியாக இருக்கும். இதனால ஒவ்வொரு மூலையிலயும் குளிர்ந்த காற்ற பரப்பதனால, அறை கூடிய விரைவிலே குளிர்ச்சியாகும். இப்படி இருக்கும் பட்சத்தில ஏசிய நம்ம அதிக நேரம் பயன்படுத்த தேவை இருக்காது. ஆனா, அறையில இருக்கிற அந்த குளிர்ந்த காற்று எல்லா மூலைக்கும் செல்லும். அதனால அறையில இருக்க காற்று வெளியே ஏறாமல் இருக்கிறதுக்கு எல்லா ஜன்னல்களையும் மூடி இருக்கணும். ஜன்னல்கள் கேப் நெறைய இல்லாத மாரி பார்த்துக்கணும். அதேமாரி கதவு நம்ம மூடும்போது ரூம்ல இருக்க கதவு மூடும்போது, கதவுக்கு கீழ அதிகமாக கேப் இல்லாத மாரி பார்க்கணும். அதேமாரி ஒவ்வொரு ரூம்லயும் நெறைய பேர் இதுல செல்ஃப் இருக்கும். லாஃப்ட் இருக்கும். அந்த லாஃப்ட்லாம் கபோர்டு மாரி போட்டு மூடி இருக்கணும். அப்படி இல்லன்னா ஸ்க்ரீன் துணியாவது போட்டு மூடி இருக்கிற மாரி பார்த்துக்கணும். அப்படி இல்லன்னா அந்த லாஃப்ட்லயே எல்லா குளிர்ந்த காற்றும் சென்று சேரும். அதே மாரி கேப் இல்லாத மாரி ரூம்ல கேப் இல்லாத மாரி பார்த்துக்கிறது மிகவும் சிறந்ததா இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அறை முழுக்க அந்த சீலிங் ஃபேன் காற்றை பரப்பும் பொழுது, அந்த குளிர்ந்த காற்று அறையிலிருந்து வெளியேறாமல் பார்த்துக்கலாம். சீக்கிரமாவும் அறை குளிர்ச்சியாகும். அது மட்டும் இல்லாம ஏசி பயன்படுத்தும்போது ஃபேனையும் நம்ம பயன்படுத்தணும்னா, உண்மையிலேயே மின்சாரத்தையும் சேமிக்க முடியும். அதேபோல ஏசியோட வெப்பநிலை 24 அதற்கு மேல இருக்கிற மாரி நம்ம பார்த்துக்கணும். 24, 25, 26 வரைக்கும் கூட இருக்கிற மாரி நம்ம பார்த்துக்கணும். ஃபேனும் ஓடும்பொழுது. அதேபோல மின்விசிறி அதிகமான வேகத்தில ஓடாமல் குறைந்தபட்ச வேகத்தில இருக்கும். 2லயோ அல்லது 3ல இது மாரி வச்சு இயக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த குளிர்ந்த காற்று நன்றாக நம்மளுக்கு அறை முழுக்க சென்றடையும். ஃபேன் அதிகமான வெப்பத்தில வைக்கும்பொழுது, ஃபேனே ரொம்ப நேரம் ஓடணும்னா, ஓடினே இருந்தா பார்த்தீங்கன்னா, அதிலேருந்தே காற்று வரும். அதனால ஃபேன ஃபாஸ்ட்டா வேகமாக இயக்கும்போது தான் அந்த வெப்ப காற்று நம்மளுக்கு கிடைக்கும். அதனால ஃபேனை குறைந்த வேகத்தில நம்ம பயன்படுத்தும்போது, அந்த ஏசிலேருந்து வர குளிர்ந்த காற்று அறை முழுக்க பரவும். குளிர்ச்சி நிலையில அதிக நேரம் இருக்க, அந்த சீலிங் ஃபேன் குறைந்த வேகத்தில இயக்கும்பொழுது நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில ஒரு மின்விசிறி அறை முழுக்க காற்றை பரப்பி குளிர்ச்சி அடைய வைக்குது. இதனால அறையுமே விரைவாக குளிர்ச்சியடையும். இதனால நம்மளுக்கு செலவும் குறையும். செலவு எப்படி குறையும்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக நம்ம 6 மணி நேரம் ஏசிய பயன்படுத்துறோம்னா, 12 யூனிட் செலவாகுதுன்னு வச்சுக்கணும்னா கூட, மின்விசிறி கொண்டு நம்ம பயன்படுத்தும்போது 6 யூனிட் மட்டுமே நம்மளுக்கு செலவாகும். 6 மணி நேரம் ஏசி இயக்கும்பொழுது 12 யூனிட் செலவாகும் பட்சத்தில, மின்விசிறியோட நம்ம பயன்படுத்தும்போது, ஒரு 6 யூனிட் மட்டுமே நம்மளுக்கு செலவாகும். 6 மணி நேரம் இயக்க வேண்டிய ஏசிய நம்ம 3 மணி நேரம் இயக்கினாலே போதுமானதாக இருக்கும். இப்படி பார்க்கும்பொழுது, நம்மளுக்கு 6 யூனிட் மட்டுமே செலவாகும். ஒரு சில சமயங்கள்ல 2 மணி நேரம் இயக்கினாலே அறை முழுக்க குளிர்ச்சியாக இருக்கும். அப்ப நம்மளும் நன்றாக தூங்கவும் உதவியாக இருக்கும். இதனால ஏசி வெகு நேரம் இயக்கக்கூடிய நிலையும் ஏற்படாது. அதேபோல ஏசி இயக்கும்போது டைமரையும் வச்சிடணும். நம்ம 1 மணி நேரம் அது மாரி டைமர் வச்சுட்டோம்னா, நம்ம நன்றாக தூங்கிட்டா கூட ஏசி அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். நம்மளுக்கு அதன் மூலியமாக மின்சாரம் சேமிக்க முடியும். அதேபோல ஏசிய வாங்கும்போது நீங்க சாதாரணமான ஏசி வாங்குனாலும் சரி, இன்வெர்டர் ஏசி வாங்குனாலும் சரி, இன்வெர்டர் ஏசி வாங்குனா உங்கள மின்சாரத்தை மிச்சப்படுத்த முடியும். தற்பொழுதுல நிறையவே லேட்டஸ்ட் மாடல்கள்ல மின்சாரத்த சேமிக்கக்கூடிய ஏசிலாம் வருது. அது மாரி நீங்க எந்த ஏசி வாங்குனாலுமே அது 5 ஸ்டார் ஏசியாக இருக்கிறதோ நம்ம பார்த்து வாங்கும்பொழுது, நம்மளுக்கு அதிகமாக மின்சாரத்தை மிச்சப்படுத்த முடியும். 5 ஸ்டார் ஏசி கூடுதலாக பார்த்தீங்கன்னா, விலை அதிகமா இருக்கும். 4000, ரூ. 5000 கூடுதலாக விலை இருந்தாலுமே அந்த மாரி ஏசி வாங்கும்போது நம்மளுக்கு அதிகமாக மின்சாரத்தை மட்டுமல்ல, பணத்தையுமே மிச்சப்படுத்த முடியும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பி தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும் நன்றி, வணக்கம்.